கன்னியாகுமரியில் மதுபோதையில் ஓட்டிச் செல்லப்பட்ட கார் சாலையோரம் நடந்து சென்ற பெண் மீது மோதி தொடர்ந்து மின்கம்பத்தின் மீதும் மோதி விபத்துக்குள்ளானதில் கம்பத்துக்கும் காருக்கும் இடையில் சிக்கி அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே உள்ள செம்மங்காலை பகுதியில் உள்ள சாலையில சென்று கொண்டிருந்த சொகுசுகார் அந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த ஓமனா என்ற பெண்ணை இடித்து தள்ளி மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் மற்றும் மின்கம்பத்திற்கு இடையே சிக்கிக் கொண்ட பெண் ஓமனா உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். மது போதையில நண்பர் ஒருவர் தான் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய டிரைவர் மற்றும் நண்பரும் தப்பியோட முயன்ற போது ஊர் மக்கள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து அரிமனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அந்த இருவரையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்ற போது அவர்கள் போலீசாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஊர் பொதுமக்கள் அவர்களை அடிக்க முன் வந்தனர். இந்த நிலையில போலீசார் அவர்களை அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியல அந்த இளைஞர்கள் மலைக்கோடு பகுதியைச் சேர்ந்த அபின்ராஜ் மற்றும் திருக்கேப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து மது போதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓமனாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.